ரொம்ப காரமா? இல்லையே. அப்படியா? அப்புறம் ஏன் கண்ணு காவேரியா ஓடுது? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இவ்வளவு அருமையா சமைக்கிறவர புருஷனை அடைய இன்னும் நேரம் வரலையே நினைச்சு விடுற ஆனந்த கண்ணீரு. அப்போ என் அண்ணன் சமையல ருசிச்சு சாப்பிடுறேன்னு சொல்றீங்க? சாப்பிடுங்க, எனக்கும் கொஞ்சம் கொடுங்களேன். ஐயோ வேண்டாமா. ஏன் கண்ணியும் காவேரியா ஓடன பயப்படுறீங்களா? அது ஒடுங்க. ஐயோ 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 ஐயோ, முதல்ல சாப்பாடு தூக்கி போடுங்க, நாக்கு வெந்துடும். உங்க அண்ணன் கையால தாலி கட்டிக்கிற பாக்கியம் தான் எனக்கு கிடைக்கல. அது கையால சமைச்சத சாப்பிடுற பாக்கியமா அது கிடைச்சிருக்கேன்னு நான் சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கேன். இத போய் ஏண்டி அப்படி பாக்குற? என் அண்ணனால இவ்வளவு பைத்தியமா இருப்பீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. மீனா, நான் தெரியாம கேக்குறேன். உங்க நிழல கண்டாலே எரிஞ்சு விழுகிறேங்க அண்ணன். இனிமேல உங்களை கட்டிக்குவாருன்னு நம்புறீங்களா? உங்க அண்ணன் என்ன கைப்பிடிச்சாலும் சரி, கைவிட்டாலும் சரி, எனக்கு புருஷன் அதுதான். ஏன்னா அது கூட குடும்பம் நடத்தி பேரம் பேச்சிங்க கூட எடுத்தாச்சுடி. மனசால என்னம்மா? இந்த உலகத்துல நான் ஒருத்தி தான் என் அண்ணன் மேல அளவு கடந்து அன்பு வச்சிருக்கேன்னு பெருமைப்பட்டேன். பைத்தியக்காரி, நீ வெறும் அன்புதான் வச்சிருக்க, நான் அவர் மேல உயிரே வச்சிருக்கேன்னு ஒரு ஜீவன் சொல்லாம சொல்லிச்சே. யார சொல்றேன்னு பாக்குறீங்களா? உள்ளத்தால அழுது உதட்டால சிரிச்சுக்கிட்டு உங்களையே சுத்தி சுத்தி வராங்களே கௌரி, அவங்களதான் சொல்றேன். நினைச்சவன் கிடைக்கலன்னு கண்ணீர் விடுற பொம்பளைங்களை உங்களால காட்ட முடியும். ஆனா நினைச்சவன் கிடைக்கணுங்கிறதுக்காக உணர்ச்சிகளை தியாகம் செஞ்சு யாகம் வளர்க்கிற கௌரிகளை உங்களால காட்ட முடியுமா? உங்களுக்கு ஒரு பொண்டாட்டி வேணுங்கிறதுக்காகவோ இல்ல எனக்கு ஒரு அண்ணி வேணுங்கிறதுக்காகவோ கௌரிய கல்யாணம் செஞ்சுக்க சொல்ல. புனிதமான அன்பை செலுத்துற அந்த ஆத்மாவோட சாபத்துக்கு நீங்க ஆளாக கூடாதுங்கிறதுக்காக தான் சொல்றேன். அவளை நான் கல்யாணம் செய்துக்க முடியாது. ஏன்? எனக்கு பிடிக்கல. ஏன் என்ன போய் சொல்றீங்க? உங்களுக்கு அவங்கள பிடிக்கலனா நீங்க எப்போ வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிருப்பீங்கல்ல? சொல்லுங்க, என்ன காரணம்? எத்தனை தடவை கேட்டாலும் ஒரே காரணம் தான், அவளை எனக்கு பிடிக்கல. எங்க என் தலையில அடிச்சு சொல்லுங்க. நடந்ததை எல்லாம் மறந்துட்டு நான் சந்தோஷமா இருக்கேன். பல வருஷம் ஆச்சு, இப்ப ஏன் மறுபடியும் அதை ஞாபகப்படுத்துற? அண்ணே, தயவு செஞ்சு நான் கேட்டதுக்கு பதில் சொல்லுங்க. சொல்லுங்க அண்ணே. எனக்கு அவதான், அவளுக்கு நான் தான் நம்ம வீட்டு பெரியவங்க எல்லாம் முடிவு பண்ணி வச்சிருந்தாங்க. அப்போ அப்போ உங்க கல்யாணத்தை முடிச்சிருக்க வேண்டியதானே? நாங்க தயாரா தான் இருந்தோம். ஆனா கல்யாணத்துக்கு முன்னால யாரோ ஒரு பெரியவர் என் ஜாதகத்தை பார்த்துட்டு நான் அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னா என் ஜாதகப்படி அவ இன்னும் 3 மாசத்துல செத்து போயிடுவான்னு சொன்னாங்க. நான் ஜாதகத்தை நம்பல. ஆனா அம்மா என்ன கூப்பிட்டு, அட பாய் பயலே, உனக்காக அந்த பொண்ணு ஏன்டா சாகணும், இந்த கல்யாணம் வேணாம் நிறுத்திடுன்னு சொன்னாங்க. அவ்வளவுதான், நான் மறுவார்த்தை பேசல. கல்யாணம் நின்று போச்சு. பல வருஷம் ஆச்சு. அவளுக்கும் வயசாகிட்டே இருக்கு. என்னை வெறுத்துட்டு வேற யாரையாவது கல்யாணம் பண்ணுங்கிறதுக்காக நான் அவளை திட்டி பாக்குறேன். அவன் மனசு நோம்படி அணந்து பாக்குறேன். அந்த பாவி பூனைக்குட்டி மாதிரிய காலையே சுத்திட்டு இருக்கா. அவ இந்த வீட்டுல மட்டும் இல்ல, என் நெஞ்சுக்குள்ளேயே அவதான் இருக்கா. ஒன்று சொல்றேன், இந்த கட்ட வேகிற வரைக்கும் அவ என் மனசு விட்டு போக மாட்டான். உன் புருஷ நிலத்துல நெல்லு விளையுதோ இல்லையோ, வருஷா வருஷம் இது மட்டும் விளையுது. அரசாங்கம் உற்பத்தி பண்ண சொன்னது இத இல்ல அத. சிரிக்காத, நான் சிரிக்கிறதுக்காக சொல்லல, சிந்திக்கிறதுக்காக சொல்றேன். பாப்பா இந்த வாங்க.
ஏன் அப்படி பாக்குற? மனசுல இவ்வளவு பெரிய சுமையை வச்சுக்கிட்டு உங்களால எப்படி இப்படி சிரிச்சு பேச முடியுது? இந்த மண்ணுல பிறந்த ஒவ்வொரு பொண்ணும் மனசுல ஏதாவது ஒரு சுமையை சுமந்துட்டு தாண்டி இருக்கா. மீனா, மனசுல இருக்கிற சுமையில சொகுத்த காண்றா பாரு, அவதாண்டி பொண்ணு. You're great. இத பாருடிமா, என்ன மாதிரி யாருக்கிட்டாவது மனசு பறி கொடுத்துட்டு அப்புறம் அவஸ்தைப்படாத. பெரிய பண்ணையாரோட மச்சான பெஞ்சு மேல ஏத்துனது பத்தி ஊரு பூரா பேசிக்கிறாங்க. என்னவா? பெரிய இடத்து பகை ஏன் வளர்த்துக்குவானேன்னு கேக்குறேன். நியாயங்கிறது பெரிய இடத்துக்கு ஒண்ணுதான், சின்ன இடத்துக்கு ஒண்ணுதான். இது பனங்காட்டு நரி, அந்த லொள்ளுக்கெல்லாம் ஒண்ணு அஞ்சாது. வணக்கங்க. வணக்கங்க. நீங்க? நான் பெரிய பண்ண தர்மலிங்கத்தோட மகன். வாங்க வாங்க வாங்க. நல்லா இருக்கீங்களா? கோயில் நகையை கொள்ளையடிச்சவங்கலாம் நீங்க தான் அடிச்சு விரட்டினா சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷங்க, ரொம்ப சந்தோஷம். எங்க இவ்வளவு தூரம்? உங்களை பார்த்து பாராட்டிட்டு போலாம்னு வந்தேன். என்ன பார்த்து பாராட்டி? என்ன எதுக்காக பாராட்டிய? சட்டத்தை காக்க வேண்டியவங்க கூட பணக்காரங்களோட பகையை சம்பாதிச்சுக்க பயந்து அநியாயத்தை நியாயம்னு சொல்றத பாத்திருக்கேன், பொய்ய மெய்யாக்குனத பாத்திருக்கேன். ஆனா நீங்க நியாயம் எல்லா ஜாதிக்கும் பொதுதான அடிச்சு சொல்றீங்க பாருங்க. அந்த பாணி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க. அடடே, ரொம்ப புகழ்ந்து பேசுறீங்களே. சட்டத்தை மீறினவன 4 அடி அடிச்சாலும் 4 வருஷம் உள்ள தந்தாலும் அவனை குற்றவாளின்னு எல்லாருக்கும் அடையாளம் காட்ட முடியாது. ஆனா நீங்க தண்டிக்கிறவதும் அவனை ஊருக்கே அடையாளம் காட்ட முடியும். அடிவுரைக்கு பயப்படாத குற்றவாளி கூட அவமானத்துக்கு பயந்தே தீரணும். உங்களை மாதிரி ஊருக்கு ஒரு தலைவர் இருந்தா செல்வாக்க வச்சுக்கிட்டு சட்டத்தை ஏமாத்துறவங்க எல்லாம் அடையாளம் காட்டிடலாம். ஒரு வார்த்தை சொன்னாலும் ரொம்ப கரெக்டா சொன்னீங்க. தம்பினா தம்பி, தங்க கம்பி. கடவுள, தம்பி கொஞ்சம் வளரட்டு, அதுக்குள்ள கெடுத்துறாத. இந்த மாதிரி உள்ளவெல்லாம் கை எண்ணெய்க்கு கட்டதை நிறுத்துறீங்களோ தட்டதை நிறுத்துறீங்களோ அன்னைக்கு தான் ஊர் உருப்படும். கரெக்டா சொன்னீங்க. தாராபுரத்துல இருந்து நெல்மண்டிக்கார் வந்திருக்காரு. அப்ப நான் வரேங்க. கொஞ்சம் நில்லுங்க. என்ன ஊருக்கு புதுசா நீங்கலாம்? நம்ம கிராமத்துக்குள்ள நீங்க நுழையக்கூடாது சட்டம் இருக்கு, தெரியாதா உங்களுக்கு? எனக்கும் தெரியும் சார். மேல் இடத்துல இவங்க ரிப்போர்ட் பண்ணிருக்காங்க, என்கொயரி பண்ண சொல்லி ஆர்டர் வந்திருக்கு. அப்படிங்களா? அடடே, என்னமா தங்கச்சி, நீ நம்ம ஊர் பள்ளிக்கூடத்துக்கு புதுசா வந்திருக்க வாத்தியாரமார்ல? ஆமாங்க. அம்மா, உனக்கு ஏதாவது தவறு நடந்ததுன்னா பஞ்சாயத்துல சொல்லணும். அவங்க சரியா தீர்ப்பு சொல்லலைன்னா அதுக்கப்புறம் போலீஸ் ஸ்டேஷன் போகணும். நீ நேரா போலீஸ் ஸ்டேஷனுக்கே போயிட்டியம்மா. மன்னிச்சுக்கீங்க சார், இந்த அளவுக்கு இங்க கட்டுப்பாடு இருக்குன்னு எனக்கு தெரியாது சார். நான் கேஸ வாபஸ் வாங்கிக்கிறேன். உங்க மாதிரி ஊருக்கு ஒருத்தர் இருந்தா எங்களுக்கும் வேலை இல்ல, கோர்ட்டுக்கும் வேலை இல்ல. சட்டத்துல உள்ள ஓட்டைகளை பதவியில இருக்கிறவன் பணத்தை கொடுத்து அடைச்சிட்டு தப்பிச்சு விடுவாங்கிறதுக்காக தான் எங்க ஊர்ல இப்படி ஒரு ஏற்பாட்டை பண்ணிருக்கோம். வரேன் சார். ஸ்டேஷனுக்கு வந்து கம்ப்ளைண்ட வாபஸ் வாங்கிக்கோங்கம்மா. கமான். என்ன மாதிரி இருந்தது என்கிட்ட சொல்லு. இந்த ஊர் பெரிய பண்ணையோட சின்ன மச்சான் கொஞ்ச நாளா என் பின்னாடியே சுத்திக்கிட்டு இருந்தா. அப்படியா? ஆமாங்க. அத நான் பெருசுப்படுத்த விரும்பல. நேத்து நான் தனியா போய்கிட்டு இருக்கிறப்போ என் கைய பிடிச்சு ஏத்துட்டான். கண்ணையா, என்னய்யா? போடு பெஞ்சிய. கும்பலம் பொறுக்கி சின்னமாமா. என்ன மாப்பிள? இந்த நிஜார இன்னும் தூக்கி வச்சிருந்தா சின்னஞ்சிறுசுக்கு நடமாட இடத்துல கொஞ்சம் செக்ஸியா இருந்திருக்கும். போங்க மாப்பிள. டேய் மூக்கையா, என்னடா இங்க நிக்கிற? தலைவர் தான் நிக்க வச்சுட்டாரு. யாரா அந்த தலைவன்? எனக்கு தெரியாத தலைவன். என்னுடைய தம்பியை இங்க நிக்க வைக்கிறதுக்கு எவ்வளவு தைரியம் இருக்கணும். நீ இறங்குடா கீழே. வேண்டாண்ணா வேண்டாண்ணா, பயமா இருக்கு. பூ, இந்த ஊர் பெரிய பண்ணையுடைய பெரிய மச்சான் சொல்றேன்டா, இறங்குடா கீழே. எலாய், இறங்குன படுவா செருப்பு பிஞ்சு போயிடும், ஜாக்கிரதை. அதிகாரமோ செல்வாக்கோ இருக்குங்கிற தைரியத்துல யாராவது இந்த பாண்டியம் போட்ட கட்டளையை மீறினீங்க, குறவளைய கடிச்சு துப்பி விடுவோம். பாடுவான். பொழுது போற வரைக்கும் நீ பெஞ்சு மேலே இருக்கணும். எலாய், அவன் இறங்குனான்னா எனக்கு சொல்லி அனுப்புங்க. பாண்டியா, உன் அதிகாரத்தை இவர் தலைவரிச்சு ஆடுது. நீ யாரோட மோதிரம்னு ஒரு நிமிஷம் சிந்திச்சிருந்தனா. மாமா, என்னடா? அவர் போய் ரொம்ப நேரமாச்சு. மாப்ள, உன் சொந்த தாய் மாவன அந்த ஆளு அவமானப்படுத்துறாரு, நீ அந்த ஆளு சப்போர்ட் பண்றியே. அவர் யாரையும் கேவலப்படுத்தல, தப்பு செஞ்சவங்களை தண்டிச்சிருக்காரு. இதுவே இவன் உன் தம்பியா இருந்தா இப்படி நீ சொல்லிருப்பியா? ஆமா, என் தாயார் தான் இப்படிதான் சொல்லியிருப்பேன். இதுக்கு அந்த ஆளு எவ்வளவு தேவை போல இருக்கு. டேய், என்னடா இது? இந்த ஊர்ல தலை நிமிர்ந்து நடந்துட்டு வர என்ன இப்படி தலைகுனிய வச்சுட்டியே? மாமா, உங்களை தலைகுனிய வச்சது இவன் ஒண்ணு இல்ல, அந்த பாண்டியன். டேய் நஞ்சப்பா, பெரிய பண்ண நஞ்சப்பன் சொல்றது 100க்கு 100 உண்மை. என்னையா சொல்றீங்க?
எங்க மறுபடியும் நீங்க பிரசிடண்டா வந்துருவீங்களோன்னு பயந்துதான் இந்த நிர்வாண திட்டத்தையே தீட்டி இருக்காரு பாண்டியன். யோ தர்ம